விலையேற பெற்ற கல். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையுமாயிற்று. இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரமே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அவர் மூலமாய் நித்திய கனமும் மகிமையும் உண்டாகும், வெட்கம் உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களோ அவரை தங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதில்லை. தங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய அவிசுவாசிகள் கிறிஸ்துவையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் அனுமதிப்பதில்லை. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வெளியேற பெற்ற மூலைக்கல்லாக தெரிந்து கொண்டாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிரதான மூலைக்கல்லை தங்களுக்கு தேவையில்லை என்று தள்ளிவிட்டார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக தெரிந்து கொண்டு அந்த வெளியேற பெற்ற மூலைக்கல்லை சீயோனிலே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அவிசுவாசிகள் கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும் கிறிஸ்துவானவரே சபைக்கு தலையாக இருக்கிறார். அவரே தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேற பெற்ற மூலைக்கல்லாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மூலைக்கு தலைக்கல், அவரே பிரதான மூலைக்கல். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது ஏசாயா முன் அறிவித்த தீர்க்க தரிசனம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலர் பேதுரு இங்கு விரிவாக விளக்கிச் சொல்லுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற மூலைக்கல்லாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அவர் வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆகாதவர் என்று தள்ளினாலும் அவரே பிரதான மூலைக்கல்லாக இருக்கிறவர். விசுவாசிக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற மூலைக்கல். அவிசுவாசிகளுக்கோ அவர்களால் தள்ளப்பட்ட கல். பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை பேதுரு தெளிவாக பகுத்து போதிக்கிறார். வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பொதுவான சத்தியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கேட்கிறவர்களின் ஆவிக்குரிய திறமைகளுக்கு ஏற்ற பிரகாரமாகவும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாகவும் பகுத்து தெளிவாக போதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வாக்கியத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட நன்மையும் அவிசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட தீமையும் உண்டாகும் என்று தெளிவுபடுத்துகிறார். இப்படி தெளிவாக உபதேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய ஞானமும் பலமும் கிருபையும் வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்களே கேட்கிறவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் மெய்யான விசுவாசம் இல்லை. இவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கலாம், ஆனாலும் இவர்கள் சத்தியத்தை விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கலாம், ஆனாலும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பார்கள், ஆனாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து ஜீவிப்பதில்லை. கீழ்ப்படியாத இவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தம்முடைய சபையை கட்டி எழுப்பினார். இதனால் அவருக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுவிசேஷ செய்தியை ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறோம். கிறிஸ்துவின் சபையை கட்டி எழுப்புவதற்கு ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவின் சபையை யாரெல்லாம் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பியது போல அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் சத்துருக்கள் எழும்புவார்கள்.
கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவருடைய ஊழியம் ஒருபோதும் தடைபட்டு போவதில்லை. எத்தனை கள்ளத்தீர்க்கதரிசிகள் வந்து சத்தியத்தை புரட்டி போதித்தாலும் கர்த்தருடைய மெய்யான சத்தியம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை நித்திய காலமாய் ஜீவனுள்ளதாய் இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிடலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகவே கிறிஸ்துவை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் தள்ளுவது சாதாரண கல் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய பிரதான மூலைக்கல். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அவிசுவாசிகள் இடறி விழுவார்கள், கர்த்தருடைய சபையோ நிலைத்து நிற்கும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய சித்தம் மெய்யாகவே நிறைவேறும். கிறிஸ்துவனிடத்தில் யூதர்கள் இடறுவதற்கான காரணங்கள். இயேசு கிறிஸ்து யூதர்களை ரோம பேரரசிடமிருந்து மீட்பதற்காக உலக பிரகாரமான ராஜாவாக வரவில்லை. அவர் ஒரு எளிய ஏழையாக வந்ததினால் உலக ஜனங்களை அவரால் கவர்ந்திழுக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொலை செய்ய விரும்பியதற்கு காரணங்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகம். சத்தியத்தை கூறினார், ஓய்வு நாளில் குணப்படுத்தினார். பொறாமை, அறியாமை, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினார். அவிசுவாசம், தம்மை தேவன் என்று கூறினார். தங்களுடைய அதிகாரம் போய்விடும் என்று பயந்தார்கள்.